கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் பிள்ளை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் 37. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விடரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. இதுக்கு முந்தின பாடல்ல அபிராமி பட்டர் அம்பாள் பொருளாக இருக்கிறாள், அந்த பொருள் தரக்கூடிய போகமாக இருக்கிறாள், அந்த போகத்துல நம்ம மயங்கி இருக்கும் பொழுது அந்த மயக்கமாகவும் அவளே இருக்கிறாள், அந்த மயக்கத்திலிருந்து நாம பெறக்கூடிய மன தெளிவாகவும் அவளே இருக்கிறாள் அப்படின்னா பாடிட்டார். இப்ப அம்பாளுடைய திருவுருவ தியானம் பண்றார், என்னெல்லாம் பாக்குறாருங்கிறத பாடுறார். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும். அம்பாள் கையில என்னெல்லாம் வச்சிருக்கா? பாசம் வச்சிருக்கா, அங்குஷம் வச்சிருக்கா. பாசம் அங்குஷம்ங்கிறது ராக துவேஷங்களை அம்பாள் சமமான நிலையில வச்சிருக்கா அப்படிங்கிறத குறிக்கிறது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவளாக அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிறத குறிக்கிறது. இறைவனுடைய முக்கியமான ஒரு இலக்கணம். அப்புறம் என்ன வச்சிருக்கா? கையில கரும்பு வில் வச்சிருக்கா. அப்புறம் 5 பூங்கணைகள் வச்சிருக்கா, அதையும் அம்புகளாக வைத்திருக்கிறார். நம்ம பார்த்திருக்கோம் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் மனோரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு பார்த்திருக்கோம். மனதுதான் இந்த மனதை குறிப்பதாக இந்த இக்ஷு கோதண்டத்தை வச்சிருக்கா. கரும்பு வில்லையே கரும்பு வில் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகளை சாயகோ அப்படின்னா அம்புகளாக வைத்திருக்கிறாள். 5 பூங்கணைகள், அதாவது என்னெல்லாம்? 5 ஒன்னே கிடையாது. தாமரை, செங்கழுநீர், செவ்வாம்பல், செவ்வல்லி, மாம்பூ. இந்த 5 பூக்களை கணைகளாக வச்சிருக்காங்க, ஆரோதான் வச்சிருக்காங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னா பஞ்ச தன்மாத்திராச குறிக்கிறது. பஞ்ச தன்மாத்திரைகள்னா என்ன? அதாவது இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 பூதங்களும் இந்த தோற்றத்துக்கு வராத நிலையில சூக்ஷ்மமா எதிலிருந்து இந்த நம்ம பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறதோ அந்த மூல விஷயமும் 5 விஷயங்கள் தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். அதாவது சூக்ஷ்ம சக்தி, அதுல இருந்துதான் இந்த தோற்றத்திற்கு வந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சம் இருக்கு. பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சம் இருக்கு. அந்த 5 பூதங்களும் சூக்ஷ்ம நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு தன்மாத்திரைகள் அப்படின்னு பேரு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதைதான் அம்பாள் 5 கணைகளாக வச்சிருக்கா. அதன் மூலமாக அவள் பல பணிகளை செய்கிறாள். மகிழ்விக்கிறா, மறைக்கிறா, மாரணத்தை ஏற்படுத்துறா, மரணத்தை ஏற்படுத்துற நிறைய விஷயங்களை அம்பாள் செயல்களை கிரியாசக்தியை குறிக்கிறது இந்த கரும்பு வில்லும் அம்பும். இங்க அபிராமி பட்டர் பாக்குறச்ச அது ஆயுதங்களாக தெரியல. அவருக்கு கண்ணல்னா கரும்பு வில், கரும்பு தான் தெரியுது. கையில கரும்பு வச்சிருக்கா அம்பாள். அப்புறம் பூ வச்சிருக்கா, பூங்கணைகள் பூக்களாக தெரிகின்றன. கைக்கே அணிவது, அதனை அணிகலன்களாக சொல்கிறார் அபிராமி பட்டர். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கரும்பும் பூங்கணைகளும். அப்புறம் கமலம் அன்ன மெய்க்கே, அம்பாளுடைய திருமேனி எப்படி இருக்கு? தாமரையை ஒத்ததாக இருக்கு. கமலம்னா தாமரை, அண்ணன போன்ற மெய்க்கே. அம்பாளுடைய திருவுருவம் செக்கச்சவேன்னு இருக்கு. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நிறைய பாக்குறோம். சர்வாருணா, பத்மராக சமப்பிரபா, ஆரக்தவர்ணா பிங்க் கலர், ஷியாமாகா கருமை நிறமுடையவள், ரக்தவர்ணா சிவப்பு நிறமுடையவள், கௌரி வெண்மை நிறமுடையவள். இப்படி பல நிறங்கள்ல அம்பாள் திருமேனியே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவபெருமானுக்கும் செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடுறாரு. செந்தாமரை காடு அது மாதிரி இருக்கும் அவனுடைய திருமேனி, சிவபெருமானுடைய திருமேனி. இங்க
இவர் சொல்றது சிவப்பு வர்ணம், பிங்கா நினைச்சுக்கிறார் மனசுல, செம்மையான நிறமுடையவளாக இருக்கிறாள் இல்லையா அம்பாள். அதனால கமலம் அன்ன மேக்கி என்ன போட்டிருக்கா, அணிவது வெண்முத்து மாலை. அம்பாள் கழுத்துல வெண்மையான ரொம்ப ஒளிர்கின்ற முத்துக்களால் ஆன மாலை அணிந்திருக்கிறாள். இதை நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம். பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் வெங்கை சிலையும் அம்பும் அப்படின்னு 9வது பாடல்ல பார்த்திருக்கோம். அவளுடைய அருளை சுரக்கின்ற திருத்தனங்கள், அதுல அவள் அணிந்திருப்பது என்ன, ஆரம், வெண்முத்து ஆரம். அதுக்கப்புறம் கையில வெங்கை சிலையும் அம்பும் அப்படின்னு அங்கேயே சொன்னார். இங்க பார்த்தோம்னா அம்பாள் வந்து இதே நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை இன்னொரு நாமத்தையும் யோசிக்கலாம். ரத்னகிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா. கழுத்துல அட்டிகை போட்டிருக்கா. இந்த அட்டிகை வந்து முத்துக்களால் ஆனதா இருக்கு. எல்லாம் சலங்க பண்ற, இதுக்குன்னு ஆடுற ரொம்ப அழகான ஒரு அட்டிகை போட்டிருக்கா அம்பாள். ரத்னகிரைவே கழுத்தோடு ஒட்டி போட்டிருக்கு. ரத்னகிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா அப்படின்னு பார்த்திருக்கோம். இங்க பார்த்தோம்னா அம்பாள் வந்து வெண்முத்து மாலை அணிஞ்சிருக்கா. அதுக்கு கீழே வர அங்க பார்த்தா அம்பாளுடைய இடை எப்படி இருக்கு, விட அரவின் பைத்தே. விடனா விஷம், அரவுனா பாம்பு. அதாவது விஷம் கொண்ட ஒரு பாம்பு இருக்கு. பாம்புனாலே விஷம் உடையதுதான். அந்த பாம்பினுடைய அது படம் எடுக்கும் பொழுது அதனுடைய அந்த தலைப்பகுதி வந்து அகலமாகவும் அதுக்கு கீழ்ப்பகுதி அப்படியே குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, அதனுடைய பாடி வந்து குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, அது போல இருக்கு அம்பாளுடைய இடை. அதாவது சிறுத்த இடையை உடையவள், குருத்த இடையை உடையவள் அப்படின்னு அர்த்தம் இங்கே. அப்படிப்பட்ட இடையில் அவள் அணிவது பன்மணி கோயும், பல மணிகளால், ரத்னங்களால், மாணிக்கங்களால் ஆன கோவை. கோவைன்னா என்னன்னா, அதாவது மேகலையும் இடுப்புல அணிகிற அந்த ஒடியான மாதிரியான ஒரு அணிகலன். இதை நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலே 312வது நாம ரத்ன கிங்கிணி மேகலா அப்படின்னு பார்த்துக்கோம். அதாவது இந்த மேகலை அப்படின்னு சொல்லப்படுறது 7 வடங்கள் உடையதாக சொல்லப்படுது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, 2 வடம் சங்கிலி, 3 வடம் சங்கிலி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன எத்தனை அது ரவுண்ட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதோடைய பேர் மாறும். இடுப்புல இருக்கிற ஒட்டியானம் 8 இருந்ததுன்னா காஞ்சி, 7 இருந்ததுன்னா மேகலை, அந்த மாதிரி பல நாமங்கள் இருக்கு. கலாபம் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கு. அம்பாள் இங்க அணிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. கோவைங்கிறது வந்து மேகலை. பன்மணி கோவையும், அம்பாள் இடுப்புல பன்மணி கோவை, பல மணிகளால் ஆன ஒட்டியானம் மேகலையை அணிஞ்சிருக்கா. வேற என்ன அணிஞ்சிருக்கா, பட்டும், அழகான பட்டு. அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி கட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல 37வது நாமம். செவேன்னு இந்த கௌசும்ப வஸ்திரம்ங்கிறது ரொம்ப சிவந்த ஒரு அந்த மலருடைய சாயம் போட்ட பட்டு வஸ்திரம். சிவந்த அருணாருணன்னு செக்கச்செவேன்னு இருக்கும் அந்த வஸ்திரம், அந்த பட்டு, சிவந்த பட்டு, செக்கச்செவேன்னு இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரம் அம்பாள் அணிந்திருக்கிறாள். இதெல்லாம் போட்டிருக்காளா. கையில வந்து கரும்பு வச்சிருக்கா, இனிமே பயங்கர ரொம்ப ஸ்வீட்டா இருக்கக்கூடிய கரும்பு வச்சிருக்கா. ரொம்ப அழகான மென்மையான பூக்களை வச்சிருக்கா. அவளுடைய உடம்பே கமலம் போல ரொம்ப சாஃப்டா வெண்மையான நெய் உடையவளாக இருக்கா. அவளுடைய திருமார்பில் வெண்மையான வெண்மையான முத்து மாலை அணிந்திருக்கா. அப்புறம் அதுக்கு கீழே வந்து பாம்பினுடைய தலைப்பகுதியிலிருந்து குறுகலா வரக்கூடிய போன்றதான இடை, இந்த இடையில மேகலை அணிந்திருக்கா, பட்டு வஸ்திரம் அணிந்திருக்கா. இதெல்லாம் சொன்னாரா. அதுக்கப்புறம் 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவள். இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் யாரோட சேர்றா, யாருடன் இணைந்து அவள் ஒளிர்கின்றாள். அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக, அதாவது சொல்லும் பொருளுமாய் யாரோட அவள் ஒன்றி இருக்கா அப்படின்னு பார்த்தா 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. திருவுடையான் அப்படின்னா இறைவனுடைய முக்கியமான ஒரு இலக்கணம். அனைத்து செல்வங்களும் உலகத்துல இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் யாரெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் இவங்கதான் உலகத்திலேயே ரொம்ப செல்வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும், நம்ம இன்னும் பார்க்காத செல்வங்கள் எத்தனையோ இருக்கு. கடலுக்கு அடியில் எத்தனையோ குட்டி கிடக்கு. சூரியனை யாராலையும் வாங்க முடியாது இல்லையா. இந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான சூரியர்களை தோற்றுவித்தவர் இறைவன். அதனால உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டா, அவரை விட செல்வந்தரா யாரும் ஆக முடியாது. அப்படிப்பட்டவர் யாருன்னு கேட்டா இறைவன். திருவுடையான், திருனா செல்வம், ஸ்ரீ ஐஸ்வர்யம் உடையவர். உலகில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களும்
அவருடையவை திருவுடையானிடம் சேர்ந்தவை. அப்படிப்பட்ட திருவுடையான். ஆனா அவர் போட்டிருக்கிறது என்ன? ஒண்ணுமே போட்டிருக்கல. வெறும் புலி தோலோ யானை தோலோ போட்டிருக்காரு. அப்புறம் கையில வெறும் ஒரு திருவோடு தாங்கி இருப்பவராக இருக்காரு. உடம்பு ஃபுல்லா விடலை புலி பூசி இருக்காரு. உட்கார்ந்து இருக்கிறது பேலஸ்ல இல்ல, இதுல சுடுகாட்டுல உட்கார்ந்துருக்காரு. கழுத்துல பாம்பெல்லாம் போட்டிருக்காரு. ஜடா முடி கிடைச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் எல்லாருமே, அதாவது கொடுப்பவர் மட்டும். இறைவன் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லாத்தையும் வழங்கியே வழங்கப்பட்டவர். தியாக ஸ்வரூபம் தான் சிவபெருமான். இந்த பார்க்கடலை கடைந்த போது எல்லாம் அது வேணும் இது வேணும் எல்லாரும் அடிச்சு பிடிச்சு எழுத்த போது அந்த ஆலாகல விஷயத்தை தானே எடுத்துக்கொண்டு இந்த உலகையை காப்பாற்றியவர் சிவபெருமான். நல்ல தியாகத்தை குறிப்பவர் சிவபெருமான். ரொம்ப டிட்டாச்சா பற்றற்று இருப்பவர் சிவபெருமான். இந்த உலகமே அவருடைய சொந்தம் தான். அவருக்கு அந்நியமாக இங்க ஒன்றுமே கிடையாது. அவர் கிரியேட் பண்ணதான் அத்தனையும். ஆனாலும் இதையெல்லாம் ஒரு விஷயமாக கூட நினைக்காம போய் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டார். அப்படிப்பட்டவர். அவருடைய ஆடை என்ன? அவர் என்ன அணிஞ்சிருக்காருன்னா 8 திக்கையுமே அவர் ஆடையாக அணிந்திருக்கிறார். அதனால அவருக்கு என்ன பேரு தெரியுமா? திகம்பரம்னு பேர். அம்பரம்னா துணி, திக்குனா திசை. திக்கையே ஆடையாக அணிந்திருப்பவர். அதாவது 8 திக்குன்னு என்ன? முக்கியமான திசைகள் மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு, அப்புறம் தென்மேற்கு வடகிழக்கு, அந்த மாதிரி மத்திய திசைகள், அதுக்கு நடுவில் இடைப்பட்ட திசைகள் சொல்லி அதெல்லாம் சேர்த்து 8 திக்குகளையும் ஆடைகளாக அணிந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளால இதை கணக்கு பண்ண முடியுமா? மேற்கு திசை இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்மளால நினைத்து பார்க்க முடியாது. அவருடைய ஆடை கூட நம்மளால நினைத்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட வானலாவி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளாகிய சிவபெருமான். அவரைதான் அவருடன் சேர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய, அதாவது அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபமாக அவர் தியானம் பண்றாரு. பக்கத்துல சிவபெருமானையும் இந்த மாதிரி சொல்றாரு. 8 திக்குகளையே அவர் ஆடையாக அணிந்து அத்தனை செல்வங்களையும் தாங்கி இருப்பவர் சிவபெருமான். அப்படிப்பட்டவர்களுடன் நீ சேர்ந்திருக்கிறாய் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மன்னர், மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விடரவின், பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் 8, திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.